சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலையில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு மல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதிமுகவிலிருந்து வெளியேறிய மல்லை சத்யா அவர்கள் தனி இயக்கம் கண்டாரு. இப்போ அதற்கான பெயர் சூட்டும் நடவடிக்கையும் அதுல ஈடுபட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் மதிமுக இன்னும் சிரத்தோடு தான் இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ பைசன் திரைப்படம் வெளியானது. பைசன் திரைப்படத்துக்கு ஒரு வாழ்த்து மடலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் எழுதி அனுப்புறாரு. அதை துரை வைகோ அவர்கள் மாரி செல்வராஜிடம் வழங்குற காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இயக்குனர் திலகம்ன்ற பட்டத்தை வைகோ அவர்கள் மாரி செல்வராஜுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எப்படி துடைத்தெறிவது என்று நீண்ட யோசனைக்கு பிறகு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அன்பு சகோதரர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்து, நான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பக்கம் நிற்கிறேன் என்கிற ஒரு அரசியல், அப்படித்தான் சொல்ல வேண்டும், ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான். ஆனால் இங்கே நிறைய சந்தேகங்கள் எழுகிறது. பரியேறும் பெருமாள் என்று சொல்லி கல்லூரி மாணவன் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தால் எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை ஆவணமாக்கினார் சகோதரர் மாரி செல்வராஜ். அப்போதெல்லாம் வைகோ போய் பார்க்கவும் இல்லை, அதை பாராட்டவும் இல்லை. வைகோ மகனுக்கு அப்படி ஒரு படம் வந்ததா என்று கூட தெரியாது. இதை விட சிறந்த படைப்பாக வாழை என்கிற படைப்பை தந்தார் மாரி செல்வராஜ். திரை கொட்டகையிலிருந்து வெளியில் வருகிறவர்கள் கண்ணீரோடு தான் வந்தார்கள். அப்படிப்பட்ட அருமையான படைப்பு. அதை போய் வைகோ பார்க்கவில்லை, பாராட்டவில்லை. வைகோவினுடைய மகன் அப்படி ஒரு படம் வந்ததா என்று கூட தெரியாமல் தான் இயங்கி கொண்டிருந்தார். இப்போது திடீரென பைசன் படம் பார்த்துவிட்டு வைகோ மாரி செல்வராஜை அழைத்து பாராட்டுகிறார். இயக்குனர் திலகம் என்று பட்டம் கொடுக்கிறார். அந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு வைகோவினுடைய மகனே நேரடியாக போகிறார். இப்ப இதுல என்ன முரண்பாடுன்னா, அண்ணன் மல்லை சத்யா ஒரு செய்தியை சொன்னார். இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிற ஒரு இயக்குனர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வைகோவினுடைய மகன் ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே அண்ணன் மல்லை சத்யா இடத்திலே வைத்தார் என்று சொல்லி சொன்னார். அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை பதில் சொல்லி இருக்கிறாரா வைகோவினுடைய மகன்? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த தோழர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் சென்ற நேரத்தில் தோழர் மாரி செல்வராஜும் தோழர் ரஞ்சித் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த படம் சமூக வலைதளத்தில் வெளியாகிறது. கட்சியினுடைய மாவட்ட மாணவர் அணியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அதை எடுத்து போட்டு, நீங்கள் எல்லோரும் சாதி ரீதியாகத்தான் சந்தித்துக் கொண்டீர்களா, இது எல்லாம் சமூக நீதியில் வருகிறதா என்று ஒரு வினாவை தொடுக்கிறார். இது குறித்த தனது வருத்தத்தை சமூக வலைதளத்திலேயே பதிவு செய்கிறார் அன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் மல்லை சத்யா. நீண்ட நாட்களுக்கு பிறகு இது குறித்த விவாதத்தை தனிப்பட்ட முறையில் பேசிக் கொள்கிற போது இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிற வேலையை ரஞ்சித் செய்கிறார். ரஞ்சித் போன்றவர்களை எல்லாம் ஊக்குவிக்க முடியாது, மாரி செல்வராஜ் போன்றவர்களை எல்லாம் ஊக்குவிக்க கூடாது, அது சமூகத்துக்கு பேராபத்து என்று பேசியவர் இதே வைகோவினுடைய மகன் தான். இன்றைக்கு திடீரென அன்பு சகோதரர் ஆருயிர் தம்பி மாரி செல்வராஜ் என்று சிவாஜி கணேசனே தோற்கிற அளவுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் வைகோவினுடைய மகன். எதற்காக இந்த காலத்தின் கட்டாயம் எழுந்தது என்று சொன்னால், தொடர்ச்சியாக பொது சமூகம் ஒரு சாதிய நிலைப்பாட்டோடு வைகோவும் வைகோவினுடைய மகனும் இயங்குகிறார்கள் என்பதை உணர்ந்து அதை பொது விமர்சனமாக வைத்ததற்கு பிறகு இப்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் என்று காட்டுவதற்காக, நான் அப்படியெல்லாம் எந்த விதமான காழ்ப்புணர்வோடும் நடந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுவதற்காக இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுல ரெண்டு கேள்வி எனக்கு எழுது. ஒன்று, ஏன் இதற்கு முன்பாக மாரி செல்வராஜை பாராட்டாதவர்கள் இப்போது பாராட்டினார்கள்? இதை விட தலை சிறந்த படைப்பை எல்லாம் தந்தார், அதான் நான் கேட்டேன். அடுத்து, ரொம்ப முக்கியமா, இந்த கட்சிக்கு கர்ணனை போல வாய்த்தவர் அண்ணன் கலைப்புலி தானு. நேற்றைக்கு ஊடகவியலாளர்களை சந்திக்கிற போது சொல்ற, எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லி. இந்த கட்சி துவங்கப்பட்ட போது இந்த கட்சிக்கு அலுவலகம் இல்லை என்று சொல்லி கற்பகம் அவனியில் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டை இந்த கட்சிக்கு அலுவலகமாக தாரை வார்த்தவர் அண்ணன் கலைப்புலி தானு. அவரை மறக்கலாமா கட்சி? அவர் கட்சியிலிருந்து
வெளியேற்றப்பட்டார். வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். கட்சியில இருந்து போயிட்டார்ல. நீங்க தாயகத்துல கல்வெட்டுல அவரோட பேரை வச்சிருந்தீங்கல்ல. கட்சியில அவர் இருக்கலாம் போகலாம் சார். ஆனா அவருடைய அந்த தியாகத்தை மறக்குமா கட்சி? இருந்தால் என்ன போனால் என்ன? அந்த தியாகம் அவர் செய்த தியாகம் தானே. அன்னைக்கு கட்சிக்கு அலுவலகம் இல்லைன்னா அந்த வீட்டினுடைய வாயிலை திறந்து விட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில நான் போய் வேற இடத்துல இருந்துக்கிறேன், இங்க கட்சி அலுவலகம் நடத்திக்கன்னு கற்பகம் ஆவணியுள்ள தன்னோட வீட்டை கொடுத்துட்டு போனவர் இல்லையா அவரு? அவருடைய பெயரை தாயகத்தில் இருக்கிற கல்வெட்டில் கருப்பு மை வைத்து அளித்தவர்கள் யார்? இவர்கள் தான். இன்னைக்கு எனக்கு அப்பா மாதிரி கலைப்புலி தான்ன்றீங்க. உங்களுடைய அரசியல் நாடகங்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. உங்களுடைய சாதி வெறி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. செல்வராஜ் பாரஞ்சித் மீதான இந்த எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது அது மல்லை சித்தியாவினுடைய பேட்டியில தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பொது வெளியில துரை வைகோ அவர்கள் எங்கேயாவது மாரி செல்வராஜ் குறித்தோ பாரஞ்சித் குறித்தோ தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்காரான்னு பார்க்கணும்ல. அப்ப இவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற இணையப்படை அவர் கூலிப்படை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. யாரு? வைகோவினுடைய மகன் வையாபுரி. அவர்கள் பொது விமர்சனத்தை வைக்கிறார்கள். எங்காவது ஒரு இடத்துல மட்டுப்படுத்தி இருக்காரா? இப்ப நான் சொன்னேன்ல தோழர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு பிறகு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற அண்ணன் மல்லை சத்யாவினுடைய படத்தை எடுத்து போட்டு சாதி ரீதியாக ஒரு பார்வையை பதிவு செய்தாங்க. இப்ப வைகோவினுடைய மகனுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள ஒரு மாவட்ட மாணவர் அணியில இருக்கிற தம்பி அடைக்கலாம், உடனே அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. இது வரைக்கும் விளக்கம் கூட கேட்கலையே அந்த தம்பி கிட்ட. மாறாக அந்த தம்பியை அழைத்து பாராட்டி மகிழ்ந்தவர் வைகோவினுடைய மகன். அப்ப இது எதை உணர்த்துது? பொது வெளியில நீங்க சொல்லன்றீங்க. பொது வெளியில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாருல அண்ணன் மல்லை சத்யா, இது வரைக்கும் பதில் சொல்லலையே நீங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு அப்படியே உயிர்ப்போடு தான் இருக்கு. இல்லைன்னு மறுக்கணும்ல. என்னை அழைத்து பேசுகிற போது இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்னு அவர் சொல்லிட்டார்ல. சொன்னதற்கு பிறகு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? இதுவரைக்கும் உங்களுடைய பதில் பொது சமூகத்துக்கு வரவே இல்லை. அப்படின்னா இதை பேசினால் உங்களுக்கு பின்னடைவுன்னு சொல்லி நீங்க பேசாம கடந்து போறீங்க. நீங்க இன்றைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடு முழுக்க முழுக்க உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பதை பொது சமூகம் நல்லாவே உணர்ந்திருக்கு. அதனாலதான் பொது சமூகம் இதை வரவேற்கல. நேற்றைக்கு வாஞ்சையோடு மூச்சுக்கு 300 தடவை ஆருயிர் தம்பி, ஆருயிர் தம்பி, ஆருயிர் தம்பி. இதற்கு முன்பு என்றாவது ஒரு முறை நீங்கள் மாரி செல்வராஜை பாராட்டி இருக்கிறீர்களா? அரசியல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, பேதங்கள் இருக்கக்கூடாது, மனிதம் காப்பாற்றப்பட வேண்டும்னு மேடைதோறும் முழங்கிட்டு இருக்கக்கூடியவன் தான் நானு அப்படின்னு சொல்றாரு துரை வைகோ. நீங்க கட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பதவிகளை பெற்றார்கள். உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் போடுவீங்களா? சமத்துவம் பேசுறீங்களே, சமூக நீதி பேசுற மேடைதோறும் முழங்குற இவர் முழங்குறது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் பர்சனல் அட்டாக் குள்ள போக விரும்பல. இவர் எப்படி முழங்குவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவரு இந்த கட்சிக்கு உள்ளே வந்ததற்கு பிறகுதான் கூடுதலான மாவட்ட செயலாளர்களை இவருடைய சொந்த சமூகத்தில் நியமிச்சார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. பட்டியலோடு நான் சொல்றேன். எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் இவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஏன் இவ்வளவு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது? இவரால் உருவாக்கப்பட்ட புதிய அணிகளில் இவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பிரதான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. இவர் நடத்துகிற மாநாடுகளுக்கு இவரால் சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. நிதி மேலாண்மை அவர்களிடத்து தான் ஒப்படைக்கப்பட்டது. அப்ப இந்த கட்சிக்கு உழைச்ச வேற சமூகத்தை சேர்ந்தவர்களே இல்லையா? இந்த கட்சிக்கு உழைத்த உண்மை தொண்டர்கள் உங்க கண்ணுக்கே படலையா? அப்ப இதெல்லாம் எந்த மாதிரியான பார்வை? நான் ஆதாரபூர்வமாக சொல்றேன். எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள், எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அந்த மாவட்ட செயலாளர்கள் இவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பட்டியல் போடுவோமா? இதெல்லாம் எதற்கு பிறகு வந்தது? இதற்கு முன்பு இந்த கட்சியில் அப்படி இருந்ததா? இவர் வந்ததற்கு பிறகு நடந்தது. அப்ப இவர் எப்படி சமூக நீதி பேசுறேன், நான் சாதியற்ற சமுதாயம் படைப்பேன்னு சொல்லி பேசுனேன்னு சொல்ல முடியும்? இவர் முழுக்க முழுக்க சாதியின் அடையாளமாகவே இயங்குறார். நான் கேட்கிறேன், இப்ப அண்மையில மருதிருவருக்கு நினைவு நாள் இல்லையா? மருதிருவருக்கு போய் எல்லா தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினாங்க. கட்டபொம்மனுக்கு போய் அஞ்சலி செலுத்துகிற வைகோவினுடைய மகன் ஏன் மருதிருவருக்கு அஞ்சலி செலுத்த வர்றதில்ல? வீரச்சக்கதேவிக்கு போய்
அஞ்சலி செலுத்துகிற வைகோவினுடைய மகன் ஏன் வேலு நாச்சியாருக்கு வர்றதில்ல? என்ன சார் உங்க நோக்கம்? சாதிய அடையாளத்தோடு வெளிப்படுகிறீர்கள் நீங்கள். சந்திரபாபு நாயுடு, அதே போல பவன் கல்யாண் போன்ற தெலுங்கு கலாச்சாரத்தை, தெலுங்கு மொழியை பின்பற்றுபவர்கள் அணியக்கூடிய கைப்பட்டையை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வலம் வந்து கொண்டு உங்களை ஒரு அடையாளமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புதிய அடையாளத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு பாரம்பரியம், அப்படி ஒரு பண்பாடு எங்கேயாவது இருக்கா? இப்ப நீங்க கையில போட்டுட்டு இருக்கீங்களே, அத கட்சிக்காரங்களையும் போட சொல்லி உங்களை ஃபாலோ பண்ற ஃபாலோயர்ஸும் போட்டுட்டு இருக்கிறானே. இப்ப இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? நீங்க போய் எடுத்து பாருங்க. சந்திரபாபு நாயுடு கையில பட்டை கட்டியிருப்பார். அதன் பிறகு தெலுங்கு மொழி பேசுகிற, தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் அப்படி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. அதைத்தான் நீங்க சந்திரசேகர ராவ் மாதிரி, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி நீங்க இன்னைக்கு அந்த கைப்பட்டையே கட்டிட்டு போறீங்க. நீங்க என்ன சமத்துவம் பேசுறீங்க? என்ன சமத்துவத்தை நீங்க போதிச்சிட்டீங்க? உங்களுடைய பார்வையிலேயே அழுக்கு இருக்கு சார். அந்த குற்றச்சாட்டை சொல்லித்தான் இந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் அந்நியப்பட்டு வந்தோம். அந்த குற்றச்சாட்டு இன்னமும் அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது. எனவே முழுக்க முழுக்க தங்களுடைய தவறை மறைப்பதற்காக இன்றைக்கு தோழர் மாரி செல்வராஜுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். பட்டத்தை கொடுத்ததற்கு அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி. ஆனால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ மல்லை சத்யா அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் குறித்து பேசிட்டு இருக்காரு. இப்ப அதற்கான எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு, ஏற்கனவே மதிமுக திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க, திமுக கூட தான் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லுகிற பொழுது எப்படி மல்லை சத்யா திமுக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு? எப்படி இது சாத்தியப்பட போகுது? இல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் நாட்டு மக்களுக்கு பந்தி வைத்திருக்கிறோம். கட்சியினுடைய கொடியை செப்டம்பர் 15ஆம் தேதி நாங்கள் நடத்திய முப்பெரும் விழாவில் அறிமுகம் செய்துட்டோம். கட்சியினுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்பதை நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் துவங்கப்பட்ட நாளான நவம்பர் 20ஆம் தேதி அறிவிக்கிறோம் சென்னையில் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்காக 15 பேர் கொண்ட குழு புலவர் செவந்தியப்பன் தலைமையில் அமைக்கப்பட்ட அண்ணன் மல்லை சத்யா, என்னை போன்றவர்கள் எல்லோரும் அதுல அங்கம் வகிக்கிறோம். பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறோம். நிறைவான ஒரு முடிவை விரைவில் எட்டுவோம். கட்சியினுடைய பெயரை அறிவிக்கிறோம். நாங்கள் ஏன் இந்த கட்சியை துவங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டோம், எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்களினுடைய மூத்தவர்களுக்கு, குறிப்பாக தாய் கழகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் பெரியார் திடலுக்கு சென்று ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களை சந்தித்து எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அவரிடத்துல பட்டவர்த்தனமாக சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. நாங்க கட்சி தொடங்கின பிறகு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நாங்கள் கட்சி துவங்கியதற்கு பிறகு திமுகவுக்கு ஆதரவாக இயங்குவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில் பலமான எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற போது, ஒன்றிய அரசை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் வஞ்சிக்க பார்க்கிறது. அதற்கு எல்லா நிலையிலும் தெரிந்தே ஆதரவு தெரிவிக்கிறது அதிமுக. அப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்கிற கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. ஒரு தர்ம தேவதை போல இருந்து இந்த நாட்டை பாதுகாக்கிற பெரும் பணியை தன் தோளிலே தூக்கி சுமக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையில் அவருக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பது, இது காலத்தின் கட்டாயமும் கூட, தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையும் கூட என்கிற நிலையில் இருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். மதிமுக இருக்காங்க, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, நாங்க ஒண்ணு மதிமுகவை எதிர்க்கிற அரசியலை செய்யல. மதிமுக இதுவரைக்கும் செய்த அரசியலை இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக நாங்க இந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வைகோவை எதிர்ப்பதோ வைகோவினுடைய மகனை எதிர்ப்பதோ அல்ல எங்களுடைய வேலை. இந்த 30 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாட்டில் இந்த வாழ்வாதாரத்துக்காக போராடிய களங்கள் ஏராளம் ஏராளம். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரத்துக்காக குரல் கொடுத்த அந்த மதிமுக இனி கமர்ஷியலாக மாறி இருக்கு. அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறிடுச்சு. மறுமலர்ச்சி திமுகவா இல்லாத மகன் திமுகவாயிடுச்சு. எனவே அவர்கள்
செய்யாமல் நிறுத்தி இருக்கக்கூடிய பணியை நாம் செய்யணும்னு சொல்லி இந்த களத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இது ஒரு லட்சிய வேட்கையோடு மேற்கொள்ளுகிற பயணம். இந்த பயணத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல. நாங்கள் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக வந்தவர்கள் அல்ல. வைகோ வேணா திமுகவை ஒழித்து கட்டணும்னு அரசியல் செய்ய களத்துக்கு வந்தார். கலைஞரை ஒழித்து கட்டணும்னு அரசியல் செய்ய களத்துக்கு வந்தார். நாங்க வைகோவையோ வைகோவினுடைய மகனையோ ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்ய வரல. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை தீபத்தை அணையாமல் உறுதியோடு ஏந்தி செல்ல வேண்டும் என்கிற லட்சிய உணர்வோடு வந்திருக்கோம். அது திமுகவோடு இருப்பதுதான் சரி என்பது தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. இது சரி வருமா வராதா இதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்திருக்கு. மதிமுக குறித்து வைகோவினுடைய மகன் எல்லா ஒன்றிய அமைச்சர்களையும் தினந்தோறும் சந்தித்து பேசுகிறார். ஏன் மற்றவர்கள் பேச முடியாததை இவர் சந்தித்து பேசுகிறார்? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கள்ள உறவு என்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் இன்றைக்கு பேசுகிற நிலை உருவாகி இருக்கிறது. நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பாஜக கூட்டணிக்கு அவர்கள் போவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பிரஸ் மீட்ல அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுதான் இருக்கு. திமுகவோடு தான் நாங்க உறுதியாக இருக்கிறோம்னு சொல்றாங்க. குறிப்பாக திமுகவை அச்சுறுத்த முடியாது, பயப்படுத்த முடியாதுன்னா வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ இன்றைய காலத்துல திமுகவோடு தான் மதிமுக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். விஜய் கரூர்ல ஒரு மிகப்பெரிய செயற்கை பேரிடர் மாதிரி உருவாக்கி 41 பேர் இறந்து போனாங்கல்ல. இதுல விஜய் மீது தவறு இருக்குன்னு தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியும் சொன்னாங்க. 2 பேர் தான் பட்டவர்த்தனமாக விஜய் மேல தப்பு இல்ல, விஜய் இதுல குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் 2 பேர் தெரியுமா? ஒன்னு ஹெச் ராஜா, இன்னொருவர் வைகோவினுடைய மகன் வையாபுரி. இத அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போ 4 நாட்களுக்கு முன்பு கூடுதல் பாதுகாப்பை இனிவரும் காலங்களில் காவல்துறை கொடுக்கணும், காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்படக்கூடாது, விஜய் விவகாரத்தில் காவல்துறையினுடைய கவனக்குறைவும் ஒரு காரணம் ஆயிடுச்சுன்னு பேசினவர் யார் தெரியுமா? சாட் நீங்க சொன்ன வைகோ தான். காவல்துறை மேல தவறு இருக்கா சார்? டிஎஸ்பி வாகனத்தை முன்னோக்கி செலுத்தாதீங்கன்னு சொன்ன பிறகு முன்னோக்கி செலுத்தியது விஜயினுடைய தரப்பு. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகும் கேரவனிலிருந்து கேரவன் மாறி வேண்டுமென்றே காலதாமதம் செய்தது விஜயினுடைய தரப்பு. ஜெனரேட்டர் மீது விழுந்தவர்கள் விஜயினுடைய ரசிகர்கள், மின் கசிவு ஏற்பட்டது விஜயினுடைய ரசிகர்களால், மின் தடை ஏற்பட்டது விஜயினுடைய ரசிகர்களால், எல்லாமும் விஜயால் நடந்தது. ஒரு தலைவர் காவல்துறையை பார்த்து குறை சொல்கிறார். காவல்துறைக்கு மந்திரி யாரு? இலாக்காவுக்கு முதலமைச்சர். அப்ப முதலமைச்சரினுடைய அந்த துறையை பார்த்து நீங்க ஒரு பொது வெளியில் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, காவல்துறை சரியா செயல்படலன்னு சொல்றீங்க. விஜயின் மீது விஜயின் மீது விமர்சனங்களை முன்வைச்சாரு. அவர் சரியாக செய்திருக்கவில்லை, கட்டமைப்பு சரியாக இல்ல, கட்டுப்பாடோடு அவர்களுடைய தொண்டர்கள் இல்ல, இதெல்லாம் விமர்சனங்களையும் முன் வச்சார்ல. இல்ல, அதாவது விஜய்க்கு போட்டியாக இப்ப விஜய் மாதிரியே பேசுறாரு. பாசிசமும் பாயாசமும் ஒன்னா விஜய் பேசினார்ல, அந்த மாதிரி விஜயை விமர்சிப்பதை போல விமர்சிச்சுட்டு டக்குன்னு இந்த பக்கம் காவல்துறை தவறு செஞ்சிருச்சுன்றத நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காவல்துறைக்கு மந்திரி யார் சார்? இலாக்காவுக்கு முதலமைச்சர் தானே. காவல்துறை எங்காவது தவறு செய்திருக்குன்னு ஒரு இடத்துல நீங்க சொல்ல முடியுமா? நீங்க 10,000 பேர் கூடுறேன்னு சொல்லி அனுமதி கேட்கறீங்க, 10,000 பேருக்கு உண்டான பாதுகாப்பை காவல்துறை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எங்க இருக்கு காவல்துறையினுடைய தப்பு? அப்போ நீங்க விஜயை அடிப்பது போல அடித்து விட்டு தமிழ்நாடு அரசு மீது போகிற போக்கில் ஒரு வன்மமான கருத்தை தூக்கி வீசிட்டு போறீங்கல்ல, இதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றேன். இவருடைய பையன் தானே சார் விஜயை குறை சொல்ல முடியாதுன்னு பேசினாரு. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? சகோதரர் விஜய்க்கு பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன? என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? கூட்டணி கட்சியில் யாராவது ஒரு கட்சி அப்படி பேசினார்களா? நீங்க மட்டும் பேசியிருக்கீங்களே. அப்போ வேறு ஒரு பாதைக்கு நீங்கள் மெல்ல 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 தயாரான காலம் மாறி இப்போது வேகமாக தயாராகிறீங்க. உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப வேற பாதைக்கு நீங்க செவ்வனே செய்யுங்க. பல காலங்களாக இதை செய்வது வைகோவுக்கு வாடிக்கை தான். இப்போது அவருடைய மகன் சேர்ந்து இருக்கிறார், அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நல்லா சிறப்பா செய்யுங்க. அதனால்தான் இந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்பதை உணர்ந்து வேறு ஒரு வலிமையை நாங்கள் தருவதற்கு திமுகவுக்கு தயாராகின்றோம்.
அதற்காகத்தான் நாங்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறோம். விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அப்ப சாத்தியப்படுமா, சாத்தியப்படாதா, எப்படி இது சாத்தியப்பட்டது என்பதெல்லாம் அன்றைக்கு விடையாக கிடைக்கும். இது 100 விழுக்காடு நடக்கும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.